பழைய சோறு உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ இதை கேட்டுட்டு போய் சாப்பிடுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். கடை எப்படி சொல்கிறானே நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு ஸ்ரீதர் வைட்டல் லைஃப் சேனல்லேருந்து பழைய சோறு அப்படிங்கிறது என்ன மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து பால் எப்படி தயிராக மாறுதோ அதே போல் ஒரு லாக்டோபேசிலஸ் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயம் தான் பழைய சோறு. அப்போ அந்த பழைய சோறில் என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோபியாட்டிக் அப்படிங்கிற அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. இந்த ப்ரோபியாட்டிக்னால என்னென்ன யூஸ், பல நோய்களுக்கு வந்து தீர்வாக இருக்குது. அண்ட் ப்ரோபியாட்டிக் மூலமாக இயற்கையான முறையில் உடம்பை சரி பண்ணிக்கிறது. அண்ட் அடுத்தபடியாக பார்க்கும்போது நம்ம அரிசி முதல் பயன்படுத்தப்பட்ட பல தானியங்கள் இருக்கக்கூடிய பெட்டிக் ஆசிட், டேனின்ஸ், அப்புறம் பல மோசமான விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ரோபியாட்டிக்ஸ் மூலமாக தடுக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போது நம்ம இயற்கையாக உடம்புக்கு கிடைக்க வேண்டிய தனிமங்கள் எல்லாமே நிச்சயமாக உடம்புல போய்